விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. சாலா திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகி இருக்கும் திரு SD மணிபால் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். Let's welcome director SD Manipal. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். ஸோ சாலா படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களம்னு ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து நல்லா ரிசீவ் பண்றாங்க. படத்தோட டைரக்டர் நீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நாம எதுக்காக இந்த படத்தை பண்ணமோ அது நடக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதை மக்கள் கொண்டாடுறாங்க, அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்கன்றது இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னன்னா, படம் நாம வந்து எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. படம் கண்டென்ட்டுக்குள்ள போறோம், அதுவும் அகைன்ஸ்ட் ஆல்கஹாலிக்கு ப்ரீச்சியா போயிடக்கூடாது, கமர்ஷியலா இருக்கணும், அது கனெக்ட் ஆகணுன்றதுல வந்து ரொம்ப கவனமா இருந்தேன். அது நடந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த படத்தை இதே மாதிரி கொண்டு வர்றதுக்கு என்ன இன்னும் ஜாஸ்தியா ஊக்குவிக்குது. சூப்பர் சார். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் படம் இந்த மாதிரி ஜானர்ல பண்ணணும்னு எல்லாரும் எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு சில சேஃப் ஜானர் இருக்கும், பேய் படம் இல்லை ரொமான்டிக் படம் இந்த மாதிரிலாம், இல்லை ஒரு ஆக்ஷனாக போய்க்கலான்னு சொல்லி. பட் நீங்கள் ரொம்ப போல்டாக ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. அது ஏன் சார்? இந்த சமூகத்தின் மேலே இருக்க அக்கறை சார், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னன்னா, இந்த சமூகம் நம்மளுடையது. ஏன்னா நம்ம வழக்கமாக ஒரு லவ் படமோ ஒரு பேய் படமோ ஒரு ரெகுலராக ஒரு ரேஷியோவில் ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதை தாண்டி வேற ஒன்று நம்ம ட்ரை பண்ணும்பொழுது தான் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். இங்கே கமர்ஷியல் படங்கள் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி ஒன்று பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். அட் த சேம் டைம் அது லைவாகவும் ராவாகவும் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அது சாலா மூலமாக எனக்கு நிறைவேறி இருக்கு. ஓகே. அதே மாதிரி ஆல்கஹால் அகெயின்ஸ்டாக இருக்கிற மூவிங்கிறதுனால நிறைய சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மறக்க முடியாத சேலஞ்சஸ், பட் நான் வந்துட்டேன்ப்பா, என் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கும்ல. பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு? எனக்கு இது ஆக்சுவலாக இந்த படமே பெரிய சேலஞ்சு தான்மா. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வெறும் கற்பனையிலையோ இல்லை சும்மா சாதாரணமாக உட்காந்து பேனா பிடிச்சி எழுதி வந்ததில்லை. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற 2 மணி நேரம் எல்லாமே உண்மையாக நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள். 4 திசையிலையும் நடந்த சம்பவங்களை நான் காட்சிகளாக பதிவு பண்ணியிருக்கேன், வசனங்களாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு வந்து ஹீரோயினோட கேரக்டர், மதுரையில் இருக்க ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவங்க வந்து ஒரு சாதாரண பொண்ணு, ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, பார் வாசலில் போய் நின்று கடையை மூட சொல்லி, டாஸ்மாக் கடையை மூட சொல்லி போராடிட்டு இருக்க ஒரு கேரக்டர். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆன அவங்கள ஸ்டடி பண்ணேன் ஒன்று. அப்புறம் வந்து இந்த படத்தோடைய கதையை நான் எழுத ஆரம்பித்தது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, 2016 அக்டோபர் 16 நினைக்கிறேன். ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது சென்னையில், ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அதோடைய ஆர்டிக்கல் தான் என்னைய இந்த படத்தை பண்ணுறதுக்கு தூண்டுச்சு. நான் அது என்ன சம்பவம் நான் கூடிய சீக்கிரத்தில் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன்னா அது சஸ்பென்ஸாக ஓப்பன் ஆகிடும் படத்தில். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். இந்த மனிதர்கள், அதாவது வந்து நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். என்னென்னா, கடந்த 3 மாதத்தில் இவ்வளோ கொலைகள் நடக்குது, கடந்த 3 மாதத்தில் இவ்வளோ வைலன்ஸ் நடக்குதுன்னு. இது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நிகழ்த்துறது. ஆனால் அதை தாண்டி இங்கே மது வந்து ஒரு பெரிய வைலன்ஸை நடத்திக்கிட்டு இருக்கு. மது வந்து மக்கள் மீதும் பெண்கள் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் ஒரு பெரிய வைலன்ஸ் நடத்திட்டு இருக்கு. அந்த வைலன்ஸை நான் டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சேன், ஒரு விஷுவலாக பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் அதை வந்து டைலாகாக சொன்னீங்கன்னா ப்ரீச்சி ஆகிடும். அதை விஷுவலாக பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் சாலா. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் சொன்னீங்க ஹீரோயினோட கேரக்டர் இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆச்சு, எல்லாமே ஓகே குட். பட் ஹீரோயினே ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு பாதி போட ஷூட்டிங் போனீங்களாமே, அந்த மாதிரி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் படத்துக்கு போவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கோம். ஹீரோயினே ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒன்று போனீங்களா? அந்த பயணம் எப்படி? என்னன்னா, நாங்கள் ஹீரோயின் வந்து தேடிக்கிட்டே இருந்தோம். பட் எங்களுக்கு வந்து கிடைக்கல மீன்ஸ் என்னன்னா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. எனக்கு என்னன்னா 2 விஷயம். அந்த பொண்ணு வந்து நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கணும், அந்த பொண்ணுக்கு டப்பிங்லாம் பேசாமல் ஒரிஜினல் வாய்ஸில் இருக்கணும், அட் த சேம் டைம் பேச்சில் கோவம் இருக்கக்கூடாது, அந்த பொண்ணுடைய கண்ணில் கோவம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது ரேஷ்மா எனக்கு கிடச்சாங்க. ஸோ என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 102 பேர்கிட்ட நாங்கள் ஆடிஷன் வச்சோம். எங்கே போனீங்கனாலும், சார் சாலா படத்துக்கு வந்து ஹீரோயின் தேடிட்டு இருக்கீங்களாமே சார் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு லைட் ஆஃபீஸர், ஒரு மேக்கப் மேனு. ஏன்னா நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் கிட்டேருந்து வந்த எல்லா ஹீரோயினுமே ரிஜெக்டட். அதை தாண்டி வேற வழி இல்லாமல் லைட் ஆஃபீஸரு, மேக்கப் மேனு எல்லாருமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் ஒரு நண்பர் மூலமாக வந்தவங்க தான் ரேஷ்மா. ஸோ அவங்க கண்ணில் ஒரு பவர்ஃபுல் இருந்துச்சு. நான் சொல்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அந்த கேரக்டருக்கு, அந்த புனிதான்ற அந்த கேரக்டருக்கு ரேஷ்மா வந்து 100% அப்படியே ஆப்டாக இருப்பாங்க.
அது நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும். ஆஹா சூப்பர் சார். அதே மாதிரி அந்த கேரக்டர் ரேஷ்மா அவர்கள் ப்ளே பண்ண புனிதா கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான விமன் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் கொஞ்சம் நிறைய கான்ட்ரவர்ஷியல் டைலாக்ஸ்லாம் படத்தில் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்களா இது ஆடியன்ஸ் வந்து ஏற்றுப்பாங்களா, இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக ஃபர்ஸ்ட் மூவி டைரக்டர் இது எனக்கு வந்து சாதகமாக இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சிங்களா? ஆக்சுவலாக அதை நீங்கள் கான்ட்ரவர்சியாக பார்க்குறீங்கம்மா, நான் அதை என்ன பார்க்குறேன்னா உண்மையாக பார்க்குறேன். உண்மை எப்போவுமே கான்ட்ரவர்சி ஆகும், பொய் கான்ட்ரவர்சி ஆகும். இதில் ரெண்டுத்தில் என்ன பேசணுன்றது தான். நாம் உண்மையை பேசியிருக்கோம். உதாரணத்துக்கு வந்து அந்த கான்ட்ரவர்சி டைலாக் என்னென்னா, இன்றைக்கி தண்ணிக்காக வெளி மாநிலங்களில் கையேந்திட்டு இருக்க நாம நாளைக்கு ஆம்பளைங்களுக்காக கையேந்த வேண்டிய நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ இது எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபர்டிலிட்டி சென்டர்னு ஒன்று பெருசாக கிடையாது. ஃபர்டிலிட்டி சென்டர்னு ஒன்று கிடையாது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி எங்கேயாவது ஒன்று இருக்கும். அப்போ என்னவா இருந்துச்சு அப்படின்னா கைனகாலஜிஸ்ட், மகப்பேறு மருத்துவர். அவங்களுக்கு 80ஸ்லையோ 90ஸ்லையோ நம்ம 90ஸ்லையோ பார்த்தோமா. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு தெருக்கு தெரு ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்குது. பிள்ளையார் கோயில் மாதிரி கரெக்டாக. நீங்கள் வடபழனியில் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. அரும்பாக்கத்தில் எடுத்தீங்கன்னா இருக்குது. சென்னை முழுக்க எடுத்தீங்கன்னா அவ்வளோ ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்குது. ஸோ அப்போ இந்த 30 வருஷத்தில் என்ன நடந்துச்சு, இந்த 30 வருஷத்தில் என்ன நடந்துச்சு, அதுதான் சாலால இந்த புனிதா சொல்ற புனிதா படுற கோவம். ஸோ நீங்கள் சொன்னீங்களே கான்ட்ரவர்சி ஆகுதுன்னு. ஸோ அந்த பாதிப்பை தான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருப்போம். பாராட்டுகள். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பண்ணதுக்கு. இன்னொரு பக்கம் நீங்க லைவா ஷூட் பண்றன்ற பேர்ல உங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் தர்மடி வாங்க வச்சிங்களாம். அது என்ன நீங்களே சொல்லுங்க. தர்மடிலாம் வாங்க உள்ள அது என்னன்னா, ஹீரோயின் வந்து ஒரு பார் வாசல்ல போராடிட்டு இருக்கும் பொழுது என்ட்ரி வரும். ஒரு போலீஸ் உடைய பேட்ரோல் வந்து என்ட்ரி வரணும். அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் போலீஸ் என்ட்ரி வரணும். வந்ததுக்கப்புறம் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும். படத்தோட சீன் படி போராடுறாங்க. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும். அப்போ என்னாச்சு, இவங்க டைலாக் பேசிட்டே இருக்கும்போது போலீஸ் என்ட்ரி ஆயிடுச்சு. ஒரு பேட்ரோல் என்ட்ரி ஆயிடுச்சு. அதான் நம்ம இது பண்ணது என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், நம்ம கோ டைரக்டர் ஒருத்தர் டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு, யோ அறிவில்லை உனக்கு, இதாயா என்ட்ரி உனக்கு, முடிச்சதுக்கப்புறம் வாயான்னாரு. அவரு டென்ஷன் ஆயிட்டார். பார்த்தா அவர் ஒரிஜினல் போலீஸ். நீ யார வாயா போயான்றன்னு கூட்டு போய் உட்கார வச்சு அவரை பேசி அதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் போய் கூட்டு வந்தார் அவரை. ஸோ உதவி இயக்குனர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அது நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆமா, உச்சக்கட்ட டயர்டா வந்தாரு. பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்த்து தான் அமைச்சிருக்கிறாங்க. சரி, நீங்கள் இந்த மாதிரி ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு படம் பண்ணுறீங்க. சொன்ன மாதிரி நீங்கள் லைவாக ராவாக தான் எடுக்கிறீங்க. பட் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், டைலாக்காக வந்து நிறைய ஓப்பனாக சொல்ல வேண்டியதுக்கான அவசியம் வந்திருக்கும். பட் சென்சாரில் மேக்ஸிமம் அது எதுவும் கட் ஆகாமல் வந்துச்சா, இல்லை நீங்கள் நினச்ச மாதிரியே படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சாத்தியங்கள்லாம் வந்துச்சா, இல்லை அதில் ஏதாவது பிரச்சனைகள்? இல்லை சார், எனக்கு சென்சாரில் நான் என்ன படமாக பண்ணணும் அது எங்களுக்கு கொடுத்துட்டாங்க சார். எங்களுக்கு என்னன்னா, அந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸோட எண்டு நான் சொல்கிறேன். அதில் நிறைய கொஞ்சம் கை வைக்கிறதுக்கு பார்த்தாங்க. பட் ஆனால் அவர் என்னை கூப்பிட்டு பேசினார். அவர் பேசின உடனே நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அவர் ஏற்றுக்கிட்டார். அவர் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவரே எங்களை கூப்பிட்டு பாராட்டினார். கண்டிப்பாக இதை நான் எடுக்க மாட்டேன், இது எடுக்கவும் கூடாது, இதுதான் படத்துடைய உயிர் சார், நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சென்சாரில் மிஸ்டர் சஞ்சய் கோஷ், அவர் பேரை கூட நான் சொல்லுவேன், அவ்வளோ வெகுவாக எங்களை பாராட்டினார். அவர் இன்னொன்று சொன்னது, இவ்வளோ நல்ல படம் இந்த ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு சார், அந்த ப்ரொடக்ஷனுக்கு எங்களுடைய பாராட்டுகள் சார், இந்த படம் கண்டிப்பாக தோக்காதுன்னு விஷ் பண்ணி அனுப்பிச்சார். ஆமாம். ஸோ சென்சாரில் பெருசாக எதுவுமே கட் பண்ணலை படத்தில். ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க, ஒரு ஆர்டிக்கிளில் ஒரு மையப்படுத்தி தான் நான் ஒரு படமாக எடுத்தேன், நிறைய விஷயங்கள் பாதிச்சிச்சு, அதை வந்து நான் எடுக்கணுன்றது தான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி. பட் இப்போ படம் வந்துச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. பட் இந்த படம் மூலிமா சொசைட்டிக்கு நீங்கள் என்ன சேஞ்ச் நடக்கணும் எக்ஸாக்டாக நினைக்கிறீங்க? நம்ம வந்து குடிக்கிறது தப்புன்னு பேசுகிறோம்ல சார். நான் குடிச்சிட்டு நான் இருந்தேன் அப்படின்னா அது என்ன மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் நான் குடிச்சிட்டு நான் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணேன்னா அது யாரை பாதிக்கும்? அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய வைலன்ஸ். அது தவிர்க்க முடியாத ஒரு கொடுமையாக நடந்துகிட்டு இருக்க ஒரு வைலன்ஸ் அது. ஆனால் அது தவிர்க்கப்படணும். ஸோ அதை தான் சார் நான் இதில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பேன். இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சார், ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. லாஸ்ட்டு 40 மினிட்ஸ் இருக்குல்ல, ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். உங்களால் இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களால் கடந்து போக முடியாது. அது 2 நாளைக்கு அந்த பாதிப்பு உங்களுடைய இருதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ சார் இந்த கதையை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு நிறைய ஆக்டர்ஸ்டெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பீங்கல்ல, என்னென்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் இருந்துச்சு, ஆக்டர்ஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்க, உங்கள்கிட்ட என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, யார் வந்து டக்குன்னு ஓகே சொன்னாங்க? இந்த படத்துடைய கதையை நான் கிட்டத்தட்ட ஒரு 52 ப்ரொடியூசருக்கு மேலே நான் சொல்லியிருப்பேம்மா. அட் த சேம் டைம் ஹீரோஸ்க்கும் அவ்வளோ ஹீரோஸ்க்கு நான் நரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கதைக்குள்ளே அவங்களால வந்து சேர முடியலையா, இல்லை நான் கதை சொன்ன விஷயம் வந்து அவங்களுக்கு கன்வே ஆகலையான்னு தெரில. அது மேபி ரெண்டுமே இருந்திருக்கலாம். ஏன்னா என்கிட்ட கதை உட்காந்து எதிர்க்க கதை கேட்க போகிறவர் வந்து என்ன மனநிலையில் இருக்காருன்றது முக்கியம். அவர் க்ளீனாக இருக்கணும். க்ளீன் மீன்ஸ் அவருக்குள்ளே எந்த ப்ரெஷரும் இருக்கக்கூடாது. முன்னாடி நாள் நல்லா தூங்கி இருக்கணும். வீட்டில் மனைவி கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, அப்போ தான் நம்ம சொல்ல வர கதை வந்து அவங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ இந்த கதையை சொல்லும் பொழுது அவங்க மேலே மட்டும் நான் தப்பை ப்ளேம் பண்ண முடியாது. என் மேலேயும் சில நேரங்களில் வந்து நான் சொல்ல வர விஷயங்களை சொல்லாமல் போயிருக்கலாம். பட் ஆனால் நான் இந்த கதையை வந்து வெறும் வந்து கற்பனையாக பண்ணலை. இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிற உண்மை சம்பவங்களை சேகரித்து ஒவ்வொரு டைலாக்ஸையும் ரியலாக நடக்கிற விஷயங்களை கன்வெர்ட் பண்ணி படமாக பண்ணியிருப்பேன். எனக்கு நிறைய ஹீரோஸ் கிட்ட நான் இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட ஹீரோ எனக்கு ரொம்ப ஹானர் பண்ணார். நான் ஒரு வீட்டுக்கு ரொம்ப நாளாக நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-9 மாதமாக அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் கிட்ட போய் நான் கதையை நரேட் பண்ணேன். அவர் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் சில காரணங்களால் அவர் பண்ண முடியாதுன்னு அவர் சொன்னார். ஆனால் அதை தாண்டி எந்த ஹீரோவும் பண்ணாதது என்ன அப்படின்னா, என்னை கூப்பிட்டு கதையை சொல்லி முடித்ததுக்கப்புறம் டைனிங் டேபிளில் உட்காந்து அவர் எனக்கு பரிமாறி அவர் கூட நான் உட்காந்து சாப்பிட்டு என் கூட ஒரு மணி நேரம் பேசிட்டு, சார் நம்ம ஃப்யூச்சரில் படம் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு சொல்லி பேசி என்னை வாசல் வரைக்கும் கூப்பிட்டு வந்து அனுப்பி வச்சார். ஸோ அந்த ஹீரோவுடைய இது அவர் பண்ண ஹானர் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு படம் ஓகே ஆயிடுச்சு, ப்ரொடியூசர் வந்து ஓகே பண்ணிட்டாப்ல, இதுக்கான காஸ்டிங் இருந்திருக்கும்ல சார். இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ இப்போ இருக்கிற நடிச்ச ஹீரோ ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட் எப்போ நடந்தது? அது எனக்கு என்னன்னா, நம்ம நிறைய ஹீரோஸை நம்ம ட்ரை பண்ணோம். எண்ட் ஆஃப் த டே யாருமே நமக்கு பண்ணல. அப்போ வந்து இந்த படத்தை நான் பண்ணியே ஆகணும், எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். வரும் பேக்குக்குள்ளேயே இருக்கே ஸ்கிரிப்டு, அதை மக்கள் பார்வைக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஸோ என்ன பண்ண போகிறோன்னும் போது பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி எனக்கு வந்து இவங்களை வந்து ஸ்ரீநாத் சார் தான் வந்து அறிமுகப்படுத்தினார். அங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து நட்ராஜ் சார். அவர்கிட்ட கதையை சொல்கிறேன். அவரும் பல ஹீரோஸ் கிட்ட பிச் பண்ணுறாரு. எண்ட் ஆஃப் த டே நம்மளே படம் பண்ணலாம் நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணுறோம். அப்போ முடிவு பண்ண உடனே அவர் இமிடியேட்டாக ஷூட்டிங் கிளம்பி வந்துட முடியாது. ஏன்னா அந்த சாலான்ற கேரக்டர் வந்து ஒரு 30 பேரை அடிக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணணும். அந்த கேரக்டருக்கு மக்கள் பார்த்தானா இவன் 30 பேரை அடிப்பாண்டான்றது ஒரு ஃபீல் இருக்குல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு மாதிரி காட்டாக இருக்கணும், ஒரு மாதிரி பீஃப்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் அவருக்கு ஒரு 8 மாதம் ஒர்க் அவுட் கொடுத்தோம். காலையில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். வந்த உடனே ஒர்க் ஷாப்பு, டைலாக்ஸ் கொடுத்து ஒர்க் ஷாப்பு. அது முடிச்சதுக்கப்புறம் அவர் ஜிம்முக்கு போகணும். ஜிம்மில் போய் ஒரு 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் வருவார். வந்ததுக்கப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் கூப்பிட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் அவருக்கு ஒர்க் அவுட்டு, ஸ்டண்ட்டு சீக்வன்ஸுக்கானது, ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணுவார். இது முடிச்சதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் வருவார். அவர் வந்து தூக்கிட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் என் கூட வந்து வாக்கிங் போவார். இன்றைக்கி நடந்ததை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மனுஷன் வந்து ரெடியாகி உடனே வந்து கிளம்பி வரல. 8 மாதம் வந்து ப்ரீ ஒர்க் பண்ணார் இந்த ஸ்கிரிப்டுக்காக. ஸோ அது என்னால் மறக்கவே முடியாது. அவருடைய சாக்ரிஃபைஸ் வந்து பெருசு. அவர் வந்து இந்த கதையை தூக்கிட்டு போகலன்னா, இந்த படத்தை தூக்கிட்டு போகலன்னா இந்த படம் இல்லை. அதுதான் உண்மை. அதே மாதிரி உங்களோட குரு பிரபு சாலமன் சார் வந்து என்ன சொன்னார் படத்தை பார்த்துட்டு? ஆமாம், ஆக்சுவலாக அவர் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நான் நேரில் போய் மீட் பண்ணி பேசணும்னு நினச்சிருந்தேன். அவர் துபாயில் இருக்காராம். அங்கேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவருக்கு வந்து நான் வந்து டிஐலே படத்தை போட்டு காட்டிட்டேன். டிஐ முடித்த ஒன்றுமே அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அவருக்கு அதுவும் அந்த லாஸ்ட்டு 40 மினிட்ஸ்லாம் வந்து அவர் ரொம்ப பாராட்டி பேசினார். அப்புறம் அவர் வழக்கமாக அவர் எப்போவுமே ஒன்று பார்த்தாருன்னா சில ஆபாசமான சில விஷயங்களை தவிர்க்கணும்னு நினைப்பார். ஸோ இதில் வந்து பெருசாக ஆபாசம், வன்முறை எதுவுமே பெருசாக கிடையாது. இந்த அகைன்ஸ்ட் ஆல்கஹாலிக் ஒன்று நடக்கிற ஒரு வன்முறை இருக்குல்ல, அதுதான் பெருசாக இருந்தது. பார்த்துட்டு ரொம்ப வியந்து வெகுவாக பாராட்டினார். ஓகே சார். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த படத்தை சுற்றி நிறைய அனுபவங்கள்லாம் இருந்துச்சோ? பிரபு சாலமன் சார் கிட்டேருந்து நீங்கள் வந்து அதாவது வந்து ஒரு ஆற்றுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்களாம். அது வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு லைஃப்பில் அப்ளை ஆகுதான்? அது என்ன மேட்ரு? எந்த படத்தில் கற்றுக்கிட்டீங்க? அது வந்து கார்டனில் தாய்லாண்டில் ஷூட்டிங்கில் இருந்தோம். இப்போ தாய்லாண்டில் ஷூட்டிங் இருந்தோம். காலையில் 3 மணிக்கு ரூம்லேருந்து எந்திரிச்சிடணும். விடியற் காலையில் நான் சொல்கிறது, விடியற் காலையில் 3 மணிக்கு ரூம்லேருந்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜீப் வரும். ஜீப்பில் ஏறி ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவலு. அது ஒரு மலை அடிவாரத்தில் போய் நிற்கும். அதுக்கு மேலே ஜீப் போகாது. அங்கேருந்து
பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டது, காஸ்டியூம் பாக்ஸு, ப்ராப்பர்ட்டி பாக்ஸு, செட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் தலையில் தூக்கிட்டு கேமராமேன், அசிஸ்டன்ட் கேமராமேனு இவங்கெல்லாம் கேமராவை எடுத்துப்பாங்க. கேமரா, பேட்டரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு மலை ஏறி இறங்கி, அடுத்த மலை ஏறி இறங்கி, அப்புறம் ஒரு ஆறு ஒன்று இருக்கும், ஒரு 10 அடி ஆறு. அந்த 10 அடி ஆற்றுக்கு வந்து பாலெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு குக் கிராமம். அது நான் சொல்கிறது வந்து தாய்லாண்ட்லாம் குக் கிராமம். அது பக்கா காடு, அது கிராமம் கூட கிடையாது, பக்கா காடு. அந்த ஆற்றை நீங்கள் கடக்கணும். அந்த ஆற்றை எப்படி கடக்கணும்னா, ஒரு யானை வரும், அந்த யானை மேலே ஏறி உட்காரணும், 2 பேரா 3 பேரா. அந்த யானை வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கும். அந்த ஆறு வந்து அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கும், அவ்வளோ வேகமாக போயிருக்கும். அடித்து கவுந்தீங்கன்னா எங்கே போய் சேருவீங்கன்னே தெரியாது. அந்த யானை ஆற்றுக்குள்ளே இறங்கி உள்ளே போகும். அந்த யானை கிட்டத்தட்ட 90% மூழ்கிடும். அந்த யானை தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்து அந்த கரையில் போய் இறக்கிவிடும். அங்கே போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு திரும்ப வரணும். ஸோ இந்த மாதிரி நானும் டேரக்டரும் எல்லாருமே செட்டில் எல்லாருமே ட்ராவல் பண்ணி போயிட்டு செட்டில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு 11 மணிக்கு மணிப்பால்னு கூப்பிட்றாரு. சார் அப்படின்னா, மணிப்பால் நீங்கள் போனேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இலை ஒன்று இருக்கும், போய் எடுத்துகிட்டு வந்துடுறா அப்படின்னாரு. அவர்கிட்ட திருப்பி எந்த இலைன்னு கேட்டால் அடிப்பார். அப்புறம் நான் எந்த இலைலாம் தெரில, இவர் எந்த இலையை சொல்கிறாரு. திரும்பி பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக இலை தான் இருக்கும், எந்த இலையை சொல்கிறாருன்னு தெரில. நான் அப்படியே பெப்பேன்னு போய்கிட்டு இருக்கேன். அப்போது சுகுமார் சார் என்னை கூப்பிட்டாரு. மணி அப்படின்னார். சார் எந்த இலைன்னு தெரியுமா? தெரியும் சார், அந்த இலை தான் சார். பொய் சொல்லாதீங்க, தெரியுமா தெரியாதா அப்படின்னு. டேரக்டர் குனிஞ்சிருந்தாரு. தெரியாது சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தோளில் கை போட்டு சொன்னார், இங்கேருந்து போங்க, ஒரு ஆறு இருக்கும். ஆமாம் சார், அந்த ஆறு இருந்ததுல, ஆற்றுக்குள்ளே கடந்து போங்க, ஒரு பள்ளத்தாக்கு வரும், பள்ளத்தாக்குக்குள்ளே இறங்கி போனீங்கன்னா ஒரு பெரிய இலை இருக்கும். பள்ளத்தாக்குனா அது ஒரு 10 அடி பள்ளத்தாக்கு. அது 10 அடி. கேர்ஃபுல்லாக இறங்கணும். ஸ்லிப் ஆனீங்கன்னா அது ஒரு குட்டி குணா கேவு மாதிரி அது. ஆமாம், அதுக்குள்ளே விழுந்தீங்கன்னா வெளியே வேணும் கூப்பிடக்கூட முடியாது. வழிபோக்கன்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்க ஒரே வழிபோக்கர்கள் நாங்கள் தான், ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்தவங்க தான். ஸோ உள்ளே இறங்கி அதை போய் எடுத்துகிட்டு வாங்கினாரு. அதுக்கு அதை சொன்ன மாதிரியே போயிட்டு இறங்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ அதை ஷாட் வச்சார். அப்போல்லாம் ஒரு கோவம் வந்தது அவர் மேலே. ஏன் சார் இங்கேயே இருக்கிற ஒரு இலையை வச்சு எதாவது பண்ண வேண்டியதானே, இதை வச்சு என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இலை 4 பேர் உள்ளே நிற்கலாம். மழை பெஞ்சுதுன்னா 4 பேர் அந்த இலைக்குள்ளே நிற்கலாம். அவ்வளோ பெருசாக இருக்கும், கொடை மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக இருந்தது. அப்போ தான் எனக்கு முடிவு பண்ணேன். ஏன்னா அவர் நடந்து போகும்போது அவர் வேடிக்கை பார்த்துட்டே போவார், நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேசிக்கிட்டே போவோம். அவர் ஆனால் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டே போவார். இது எங்கே என்ன இருக்குது, என்ன யூஸ் பண்ணலாம், இது ஃப்ரேமாக யூஸ் பண்ணலாமா, இதை ப்ராப்பர்ட்டிஸாக யூஸ் பண்ணலாமா. அன்னையிலேருந்து வந்து அவர் பின்னாடி நடந்து போகும்போது பேசுகிறத குறைச்சிட்டோம், அவரை கண்காணிக்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஒர்க் அவுட்டாக இருந்தது. என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அவரோட மூவிஸ் எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த படங்களாக இருக்கும். ஸோ அவரோட டச் வந்து உங்களோட அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் பார்க்க முடியுமா? இல்லை, அது நம்ம இயற்கை சார்ந்ததுன்னு சொல்லி ஒரு கூட்டுக்குள்ளே வச்சிடறோம், ஒரு சர்க்கிள் போட்டு வச்சிடறோம். அவர் வந்து என்னென்னா லைவை விரும்புகிறவர். அது வந்து இயற்கையாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பாலைவனமாக இருக்கலாம். அவருக்கு லேண்ட்ஸ்கேப்பில் படம் பண்ணுறது தான் பிடிக்கும். அவரை கூட்டு வந்து இந்த மாதிரி செட்டில் உட்கார வச்சு ஷூட் பண்ண சொன்னீங்கன்னா உடச்சி தள்ளிட்டு வெளியே போயிடுவார். 10 நிமிஷம் தான், அதுக்குள்ளே வெளியே போயிடுவார். ஸோ அவருக்கு வந்து விசாலமாக இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். லேண்ட்ஸ்கேப்பு, எலாபரேட்டு, எதை நீங்கள் உள்ளே வச்சிங்கனாலும் பெருசாக வைக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கும்கியில் யானை பெருசு, அடுத்த படத்தில் கயலில் பார்த்தீங்கன்னா சுனாமி பெருசு, தொடரில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின். அந்த இது அது ஒரு விஷயத்தை அவர் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாருன்னா பெருசாக எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்பாரு. அது அட் த சேம் டைம் லைவாக இருக்கணும்னு நினைப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. அதனால் எனக்கு அதில் நான் கவரப்பட்டேன். அதனால் எனக்கு லைவ் படங்களுக்கு என்றைக்குமே ஒரு மரியாதை உண்டு இல்லை, அதனால் அதை நான் எடுத்துக்கிட்டேன். அது அவர்கிட்ட. அதே மாதிரி எங்களுக்கு வந்து காமனாக இந்த ஒரு டவுட் இருக்குது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வாழ்க்கை வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சார்? அது கொடூரமானதுமா. ஆமாம், அதாவது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய வாழ்க்கை எப்படின்னா, நம்ம வெளியே இருந்து கவர்ச்சிகரமாக ஈர்க்கப்பட்டுறோம். அது எதுக்காகனா, ஒரு வெற்றிமாறனை பார்க்குறோம், ஈர்க்கப்பட்டுறோம். ஒரு ரஞ்சித் சாரை பார்க்குறோம், ஈர்க்கப்பட்டுறோம் இல்லையா? ஒரு செல்வராகவன் சாரை பார்க்குறோம், ஈர்க்கப்பட்டுறோம். ஆனால் 1000 பேர் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு போனான்னா 1000 பேரும் டாக்டர், 1000 பேர் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போனான்னா 1000 பேரும் இன்ஜினியர். ஆனால் 1,00,000 பேர் இங்கே சினிமாவுக்கு வந்தானா அதில் 2 பேர் தான் டேரக்டர். நான் சொல்கிறது 1,00,000 பேருக்கு 2 பேர். அப்போ எவ்வளோ பேர் ஃபில்டர் ஆகுறாங்க பாருங்கள். என்னன்னா, சினிமாவில் உங்களுக்கு நீங்கள் ஒரு படி லைட்டாக ஜெயிச்சதுக்கப்புறம் மது இது இங்கே ஈஸியாக கிடச்சிரும்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அதுக்குள்ளே நீங்கள் மாட்டி சீரழியும் போது ஸ்கிப் ஆகி போயிடுவீங்க. இங்கே எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆவாங்கன்னா கிடையாது. 1,00,000 பேரில் 50,000 பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஆக முடியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அசோசியேட் ஆகிறதுக்கு அதில் ஒரு கேட்டகரி போயிடும்.
பெரிய பர்சன்டேஜ் போயிடும். கோ டைரக்டருக்கு இங்கே 1,00,000 பேரில் வந்து ஒரு 1000 பேர் கோ டைரக்டர் ஆவாங்க. 1,00,000 பேரில் 1000 பேர் கோ டைரக்டர் ஆவாங்க. அந்த கோ டைரக்டரில் 5 பேர் தான் படம் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஜெயிச்சவனை விட தோத்தவனுடைய கேட்டகரி வந்து பெருசு. சினிமா வந்து ஒரு உதவி இயக்குனர்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் இழக்க தயார்னா அது உங்களுக்கு சரியானதா இருக்குமா அப்படின்றத யோசிச்சு முடிவு பண்ணும். இப்போ வந்து லட்சுமி மேனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துட்டு சார் சொல்ல அப்படியே பிரமிப்பா பார்த்துட்டு இருந்த ஏதாவது ஒரு மொமெண்ட்ல? இல்ல, லட்சுமி மேனன் இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணல. நான் ஒர்க் பண்ணும்போது கீர்த்தி சுரேஷ், அவங்க தான் என்ட்ரி. அதுக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் தொடரி, அதுக்கு முன்னாடி சின்ன படம் பண்ணியிருந்தாலும் கீர்த்தி சுரேஷ்க்கு பெரிய வந்து ஓப்பனிங்கே வந்து தொடரி தான். அவங்க வந்து பெரிய படமா ஃபர்ஸ்ட் அவங்க கமிட் ஆகுறாங்க. ஸோ அப்போ நடக்கும்போது கீர்த்தி சுரேஷ் கூட செட்டுக்கே போக மாட்டாங்க. கீர்த்தி சுரேஷ், நான் ஆக்சுவலாக அந்த விஷயத்த நான் பாராட்டணும். நான் வியந்து பார்க்கறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, முடியாதுங்க. அடிக்கிற அடி அவ்வளோ டயர்டாக இருக்குங்க. வடிவேல் ஜோக்கில் பார்த்துட்டு கேப்டன் வந்து அடிப்பாரு, அங்கே என்னடா பார்க்குறேன். ஆமாம், நீங்கள் அங்கே ரசிக்கிறதுக்கெல்லாம் அங்கே நேரமே கிடையாது. சூப்பர் சார். ஆனால் தொடரியில் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களை வந்து சைட் அடிக்க முடியல, பார்க்க முடியல. ஏன்னா நீங்கள் வந்து பிஸியாக இருந்தீங்க. அடிக்க முடியலன்னா சார் அழகாக ரசிக்கிறதுல தப்பு இல்லை சார். ஸோ அந்த மாதிரி எந்த ஹீரோயின்ஸையுமே பார்த்து நீங்கள் வா வாட் அ பியூரி அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட பார்த்து வியந்து, கண்டிப்பாக நான் வந்து டைரக்ட் பண்ணும் போது இவங்க என் படத்தில் ஹீரோயினா இருக்கணும்ப்பா, என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு அழகு அப்படின்னு வந்து வியந்ததே இல்லையா? இல்லைம்மா, எனக்கு வந்து பெண்கள் கிட்ட வந்து அவங்களுடைய தோல் நிறத்தை பார்த்தோ, அவங்களுடைய கட்டமைப்பை பார்த்தோ ரசிக்கிறதுல உடன்பாடு இல்லை. அது வந்து நான் அவங்க மேலே ஏற்படுத்துகிற வன்முறையாக தான் பார்க்குறேன். நான் யாரை அழகாக நான் ரசிக்கிறேன்னா அன்னை தெரேசா. அவங்களுடைய அறிவு இருக்குல்ல, அவங்களுடைய அன்பு இருக்குல்ல, நான் அதை அழகாக பார்க்குறேன், அதை நான் அவங்கள ரசிக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு மதுரை நந்தினி, அவங்களுடைய வீரம் இருக்குல்ல. வழக்கமாக நம்ம வந்து பொண்ணு எப்படி பார்ப்போம், 18 வயசு பொண்ணுனா காஸ்டியூம் வந்து சுடிதாருக்கு மேட்சிங்காக கண்மைக்கு மேட்சிங்காக லிப்ஸ்டிக்கு இல்லை, எல்லாமே அந்த ஆடை அலங்காரங்களை வந்து அதில் தானே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் மதுரை நந்தினி அப்படி கிடையாது. 55 வாட்டி இது வரைக்கும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஒரு 18-19 வயசு பொண்ணு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த சமூகத்தின் மேலே இருக்கிற அக்கறை. நான் அவங்கள ஹீரோயினாக பார்க்குறேன். கல்பனா சாவ்லா. ஸோ இந்த மாதிரியான வீரம் நிறைந்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்கல்ல, நான் அவங்கள ரசிக்கிறேன். இவங்க எல்லாருமே ஒரு சாதாரண நடிகர்கள்மா, அவ்வளோதான். நீங்கள் பார்த்து ரசித்து அப்படியே கடந்து போயிடணும். ப்ரைஸ் பண்ணுறதுக்கெலாம் அங்கே வேலையே கிடையாது, சீனே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டரும் அதே மாதிரியே. ஆமாம், நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா பிரதர், எல்லாரை விட ஹீரோயின் தான் பெருசாக இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது தான் அந்த புனிதான்ற கேரக்டர், அந்த ரேஷ்மா அப்படி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். அது அவங்களுடைய அழகு இருக்கும். படத்தில் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல கூட நான் அவங்கள பெருசாக சிரிக்க வச்சிருக்க மாட்டேன். எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய கோபமும் அவங்களுடைய ஆதங்கத்தையும் தான் நான் வெளிப்படுத்தியிருப்பேன். ஓகே, அதுதான் ஒரு சூப்பரான விஷயம் சொன்னீங்க சார். இன்ஸ்பிரேஷனல் விமன் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏதாவது ஒரு ஃபீல்டில் சாதிக்கிற விமன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் எப்படி சார், கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு இன்ஸ்பிரேஷனல் விமனை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். சூப்பர் சார். ஆமாம். ஸோ 8-9 வருஷம் லவ் பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் படத்தை முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ கன்சீவாக இருக்காங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ்மா. ஸோ எனக்கு என்னென்னா, கடவுள் கொடுத்த பரிசு வந்து இந்த வருஷம் 2 குழந்தைங்க ரிலீஸ் ஆகுறாங்க. ஒன்று வந்து சாலா ரிலீஸ் ஆகிட்டாப்புல, வெற்றி நடை போட்டுட்ருக்காப்புல. இன்னொன்று வந்து என்னுடைய பிள்ளை கன்சீவாக இருக்காங்க. ஸோ டிசம்பர் 25 டேட்டு கொடுத்துருக்காங்க. காத்துக்கிட்டு இருக்கேன் அவரு ரிலீஸ்க்கு. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து போல்டாக பேசிகிட்டு இருந்தார். ஒய்ஃப் பற்றி கேட்டவுடனே மட்டும் ஒரு மாதிரி சையாயிட்டாரு, வெக்கம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொமான்டிக் போர்ஷன் உங்கள் வேர்ஷன் வந்துருச்சு சார். ஓகே, அதெல்லாம் இல்லை பிரதர். ஆமாம், எல்லாரும் வெக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. ஓகே, அதான் சார். இப்போ பொதுவாக வந்து இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஓகே, லவ் மேரேஜ் எதுவாக இருந்தாலும் பையன் வந்து எப்படி இருக்காங்கன்றத பெரும்பாரியாக பார்க்குறாங்க. அதில் வந்து மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கேள்விக்குறி இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அதை தாண்டி ஒரு 8 வருஷம் ஒருத்தவங்க நின்றுருக்காங்கன்னா அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் கிடைச்ச ஒரு தேவதை. ஸோ அந்த ஒரு பயணத்தை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் ஏடியாக இருப்பீங்க, ஒரு கஷ்டம் இருக்கும், இவங்களோட சப்போர்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ அவங்க 8 வருஷம் என்னோட பயணிச்சாங்க. ஏன்னா வந்து ஒரு உதவி இயக்குனர் கூட இருக்கிறதுன்றது, ஏன்னா இவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்றது அவங்களுக்கு தெரியாது. சினிமாவை பற்றின பெரிய அறிவோ புரிதலோ அவங்களுக்கு கிடையாது. நாம் வந்து ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு இருப்போம், ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஓடிக்கிட்டு இருப்போம். எது என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் இருந்தாங்க. நான் இடையில பிரபு சாலமன் சார்கிட்ட படம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ப்ரொடியூசருக்காக தேடும்போது எனக்கு வருமான பிரச்சனை. நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன்.
என்னுடைய பேக்ல ஆட்டோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருக்கும், அயன் பண்ண ஒரு காஸ்டியூம் ஒன்று வச்சிருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணுவார், ஹோட்டல் கிரீன் பார்க்கில் ஆட்டோ எடுத்துன்னு போய் நிப்பாட்டிட்டு ஒரு ப்ரொடியூசருக்கு நான் கதை சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த ஷர்ட்டை கட்டிட்டு மறுபடியும் காக்கி சட்டையை போட்டு வண்டி ஓட்டியிருக்கேன் நான். இது என்னை சார்ந்தவங்களுக்கும் என்னை சூழ்ந்திருக்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. நான் அப்போ ஆட்டோ ஓட்டும் போதெல்லாம் என் ஒய்ஃபு தான் சமைச்சு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து நான் எங்கே இருக்கணும் அங்கே வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அது என்னால் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒய்ஃபு சப்போர்ட் பண்ணதை தாண்டி நான் சினிமாவுக்கு வந்துடணும்னு நான் வந்துட்டேன். ஒரு சுயநலத்தில் வந்துட்டோன்னு வச்சிங்களேன். எங்கள் வீட்டை சப்போர்ட் பண்ணது எங்கள் அண்ணன், பெரிய அண்ணன் ஞானமுத்துன்றவர். அதையும் நம்ம மறந்துட முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. நாம் வந்து நான் இது வரைக்கும் ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு 18 வருஷம் ஆச்சு. அந்த 18 வருஷம் நான் ஜெயிக்கிறதுக்கு ஆயிடுச்சு. அந்த 18 வருஷம் என் குடும்பத்தையும் ஃபேமிலியையும் ஹோல்ட் பண்ணது எங்கள் அண்ணன் தான். ஸோ எங்கள் அண்ணனுக்கு, ஞானமுத்து அவர்களுக்கு என்னுடைய பெரிய நன்றிகள். ஓகே சார், நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருக்கேன். ஸோ ஹோல் ஃபேமிலியாகவும் ஹாப்பியாக இருக்கீங்க. இது தொடரும் சார். கண்டிப்பாக. அதே மாதிரியே சாலா மூவி ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆனதுனால உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா ஆடியன்ஸ் ரிசீவ் ஆயிருக்கலாமோ அப்படின்னு தோணுதா? அடுத்தடுத்த வீக்ஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலாக அது ஒரு பெரிய, நாங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 23 நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டேட் போட்டோம், யாருமே இல்லைன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி வருது, போகுமிடம் வெகு தூரமில்லை வருது. ஸோ எல்லா படங்களும் வருது. அப்புறம் டிமாண்டி காலனி வந்து செகண்ட் வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, கம்மிங் ஃப்ரைடேலேருந்து படம் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேட்டர்ஸ் கிடைக்க போகுது. தேட்டர்ஸ் ஓனர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். படம் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ், எனக்கு அது பெரிய சந்தோஷம். மினிமம் தேட்டர்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ணாலும் பெரிய ரெஸ்பான்ஸ். உதாரணத்துக்கு வந்து சென்னை சிட்டிக்குள்ளே எங்களுக்கு சாயந்தர ஷோவே கிடைக்கல, 6:30 மணி ஷோவே இல்லை. 6:30 மணி ஷோ எங்கே இருக்குது அப்படின்னா பிவிஆர் ஹெரிட்டேஜ், 25 கிலோமீட்டர் அவங்க தாண்டி போகணும். பெரிய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல. பட் ஆனால் அது மாறி இருக்குது. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை வந்து தேட்டர் ஓனர்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. கம்மிங் ஃப்ரைடேலேருந்து கிட்டத்தட்ட படம் மறுபடியும் பூம் ஆகி வெளியே வரப்போகுது. சூப்பர் சார். நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் பட்ட கஷ்டத்தோட பலன் தான் சாலாவுடைய வெற்றி. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் வெற்றி பெறணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச்மா. ஜெயா டிவி நேயர்களுக்கு இவ்வளோ நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்ததை உங்களுடைய நேரத்தை கொடுத்து கேட்டதுக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ.